ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி Thursday. ரியலிஸ்டிக்காக கிச்சன் எல்லாம் இப்படி தான் இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. இல்லை எல்லாரோட வீடுமே எஸ்தெட்டிக்காக எல்லாமே அரேஞ்சாகி க்ளீனாக இருக்குமா அப்படின்னு தெரியல. இப்போ நிறைய இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ரொம்ப அப்படியே நீட்டாக இருக்கா. எனக்கு என் மேலேயே ஒரு டவுட் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் இன்றைக்கி மார்னிங் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா அன்றைக்கி டே ஈஸியாக முடிஞ்சிடும். பட் ஆனால் இந்த நிறையா பேர் அதை என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்று வச்ச சாப்பாடையாக குழந்தைக்கு தர அப்படின்னு ஒரு கொஷின் வரும். உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். நான் நைட் ஷிஃப்ட்டுங்கிறதுனால நான் முன்னாடியே எல்லாமே ப்ரிப் பண்ணி தான் வைப்பேன். ரைஸ் எல்லாமே நைட்டே எடுத்து பண்ணி வச்சுருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது வீணாகாமல் இருந்தால் ஓகே. ஸோ எனக்கு லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்தால் அன்றைக்கி டே சார்ட்டட் தான், எனக்கு நல்லது தான். ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் பீட்ரூட் சாதம் கேட்டால் அதனால் பீட்ரூட் மட்டும் ஆல்ரெடி திருவி வச்சுருந்தாங்க. ஜஸ்ட்டு பச்சை மிளகா போட்டு தாளித்து சாதத்தை கலரி கொடுத்தாச்சு உப்பு போட்டு. அவனுக்கு அப்படி தான் பிடிக்கும். நோ மசாலாஸ், நத்திங். நம்ம அம்மாலாம் எப்படி இந்த லஞ்ச் பாக்ஸை நமக்கு இத்தனை வருஷம் கட்டினான்னு எனக்கு இன்றைக்கி ஒரு கேள்வி. ஏன்னா காலையில் எழுந்து ஒரே ஒரு குழந்தைக்கு இப்படி நம்ம கட்டி கொடுக்கறதுக்கு கஷ்டங்கிறத விட லைக் டைம் இருக்க மாட்டேங்கிறது. ஆனால் நம்ம அம்மாலாம் எப்படி கட்டி கொடுத்தா. மோரோவர் அப்போல்லாம் இந்த மாதிரி சரி ஓகே இன்றைக்கி முடியலன்னா வெளியில் வாங்கிக்கிட்டோங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. இப்போது நமக்கு இருக்குது. பட் தட் இஸ் நாட் குட். பட் ஸ்டில் இருக்குது ஆப்ஷன்ஸ். இன்றைக்கி அது ரொம்ப முடியலன்னா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவங்க எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போது நம்மளோட சான்ஸ் அதை இப்போது நம்ம பண்ணின்னு இருக்கோம். ஸோ ஐ வாஸ் திங்கிங் அபவுட் தட். ஏன்னா அம்மா ஊர்லேருந்து வரா, நாளைக்கு வந்துடுவாங்க அவனோட பர்த்டேங்கிறதுனால. ஸோ இந்த வெண்டைக்காய்ஸ் எல்லாம் என்னோடய சேவர் ஆல்ரெடி ரெடி ஆயாச்சு, எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி அவன் என்னவோ சீக்கிரமாக எழுந்து ரெடியாகி அவனே சாக்ஸ் போட கற்றுக்கிட்டான். ஸோ ஹீ இஸ் அ குட் கிட். அவன் என்னை மார்னிங்கில் அந்த மாதிரி ரொம்ப இப்போ டிஸ்டர்ப்லாம் பண்ணுறது கிடையாது. லாஸ்ட் 1 இயராகவே அவனாகவே ரெடி ஆகிடுவான். எவ்ரிதிங் காட் ரெடி பை 7:57. ஹாப்பி Thursday. பாய்.